வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி டிவியை எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், நீங்கள் அசெம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் சொல்லிவிட்டு. நம்ம வந்து அசெம்பிள் பண்ணுறதுக்கு தனியாக பொருள் வாங்குறதில்ல, நம்மகிட்ட நிறைய கிராப் இருக்குது. அதை வந்து ஏதாவது எல்லாத்தையும் தேடி எடுத்து நம்ம வந்து ஒரு டிவியாக ஃபிட் பண்ண போகிறோம். கடைசியில் இந்த டிவி ரெடி ஆச்சு இல்லைன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இந்த டிவிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன தேவைப்படுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து அழகாக தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். டிவிக்குள்ளே இவ்வளோ பொருள் தான் இருக்கா, இந்த ஜாமான் தான் இருக்கா, இவ்வளோ தான் விஷயமானு சொல்லிட்டு தெரிய வரும். அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிவி நான் அசெம்பிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெளில பொருள் வாங்கலை. ஏன்னா கிட்ட ரொம்ப நாளைக்கு வந்து டிவி பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சு ஸ்பேர் வாங்க சொல்லுவோம். கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, இதை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க, அவங்க வரவே மாட்டாங்க. அதுக்காக அந்த டிவியை டைம் இல்லாதனால அந்த டிவி பிரித்த டிவியை அப்படியே தூக்கி கிராப்பில் போட்டுருவோம். அது ஒரு ஓரமாக கிடக்கும். அந்த டிவியில் ஏதாவது ஒரு டிவி எடுத்து நம்ம வந்து இப்போ அசெம்பிள் பண்ண போகிறோம். அசெம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஃபிட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு டிவி வந்து பிரிக்கிற மாதிரி ஒருத்தர் வீடியோ போட சொன்னார். இப்போ அசெம்பிள் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் டிவி எப்படி பிரிக்குதுன்னு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோடாக்குன்னு ஒரு டிவி, அந்த டிவி தான் எடுத்து அசெம்பிள் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் கவர் கிடச்சிடுது. அந்த பேக் கவர் கரெக்டாக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சேஸ் தேவைப்படும். சேஸு, அதுக்கப்புறம் பேக் லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் எல்இடி ஸ்டிப்பு தேவைப்படும். இப்போ இந்த கேப்னெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆல்ரெடி வந்துடுது. இப்போ மேலே வந்து கேப்னெட் மட்டும் ரெடி ஆகிடுது, பேக் கவர் ரெடி ஆகிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சேஸ் ஒன்று தேடுவோம், நல்ல சேஸை. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வேணும். எப்படின்னா அந்த டிவி நம்ம வந்து முன்னாடி ஃபிட் பண்ணும்போது அது எந்த பிராண்டட் இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்லீவ் இருக்குது. இப்போ இது ஏகப்பட்ட ஸ்லீவில் ஏதாவது ஒரு ஸ்லீவ் எடுத்து ரெடி பண்ணுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோடாக்கு டிவி ஸ்லீவை தேடி பிடிச்சி நம்ம இந்த டிவியில் ஃபிட் பண்ண போகிறோம். ஏன்னா சப்போஸ் திடீர்னு வந்து கஸ்டமர் கேட்டாருன்னா அந்த நேரத்தில் ஃபிட் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது ஒரு வேலையாகவும் இருக்கும், வீடியோ போட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த டிவியை ஃபிட் பண்ணி வைக்க போகிறேன். கஸ்டமர் திடீர்னு வந்து கேட்பாங்க, நான் 2 வருஷம் முன்னே டிவி கொடுத்தேன் எங்கேன்னு கேட்பாங்க. அதுக்காக அந்த டிவியை ஃபிட் பண்ணி நான் குடோனில் போட போகிறேன். இப்போ நம்ம டிவி அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் கிடச்சிடுது, அதுக்கப்புறம் பேக் கவர் கிடச்சிடுது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிடச்சிடுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சேஸ் தேவைப்படும். சேஸு தனியாக பவர் சப்ளை போர்டு, மதர் போர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்இடி ஸ்டிப்பு தேவைப்படுது. இது வந்து ஒரு சாதா டிவின்றதுனால சாதாரண பட்ஜெட் டிவி, ரொம்ப 7,000 8,000 வாங்கின டிவி இந்த டிவி. இதில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எல்இடி ஸ்டிப்பு ஒரு 3 போட்டிருக்க மாட்டாங்க, 2 தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக்லைட் எரியும் போது நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வெளிச்சம் வர மாதிரி ஒரு 3 ரெஃப்ளெக்டர் போடுவாங்க நல்ல பிராண்டட் டிவியில், இல்லை வந்து ஒரு ரேட் அதிகமான டிவியில். ஆனால் நம்ம நார்மல் டிவியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரெஃப்ளெக்டர் தான் போடுவாங்க. இந்த டிவியில் அப்படி தான் போட்டிருக்காங்க. நானும் எக்ஸ்ட்ரா செட் பண்ணலாம் பார்த்தா எக்ஸ்ட்ரா கிடைக்க மாட்டுது. அதனால் இப்போ நான் சேஸ் எடுத்துக்கிட்டேன். சேஸ் எடுத்துக்கின்னு எல்இடிக்கு தேவையான ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஒயர்னால் நம்ம மதர் போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எல்இடிக்கு தேவையான ஜாக் வேணும் அதுக்கு. ஏன்னா அப்போ தான் எல்இடியில் சொருவி பேக்லைட் எரிய வைக்கணும். இப்போ சேஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேக்லைட் ரெடி ஆகிடுச்சு. பேக்லைட் பின்னாடி பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேப்பர் வைக்கணும். அந்த பேப்பர் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அந்த பேப்பர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்டரு. இதில் லைட்டு பேக்லைட் எரிஞ்ச உடனே பின்னாடி கருப்பாக இருக்க தெரியக்கூடாதுன்றதுக்காக தனியாக ரிஃப்ளெக்டர் எடுத்து அதில் மேலே வைக்க போகிறேன். வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு டிவியை பேக்லைட்டை மட்டும் செக் பண்ணும்போது கரெக்டாக பேக்லைட் எரியும். இதுக்குன்னு கேட்டாக்கா பின்னாடி கருப்பு தெரியாததுக்காக. இப்போ இந்த டிவிக்கு பேக்லைட் ரெடி பண்ணியாச்சு, அப்புறம் ரிஃப்ளெக்டர் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேக்லைட்டை செட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா தனியாக ஒயிட் ஸ்க்ரீன் வர்ற அளவுக்கு நம்ம வந்து ரிஃப்ளெக்டர் வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா 3 சில டிவியில் 3 வைப்பாங்க, சில டிவியில் 2 வைப்பாங்க. இந்த டிவி ஒரு பேசிக் மாடல் டிவின்றதுனால நான் ஒன்று தான் வச்சுருக்கிறேன். இந்த சாதா டிவிக்கு இதே போதுமானது தான், நான் ஒன்று வச்சு செட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது இப்போ நம்ம வந்து அந்த பேப்பர் வைக்கும்போது அந்த பேப்பர் கீழே விழாத அளவுக்கு தனியாக ஒரு ஸ்லீவ் இருக்கும். அந்த ஸ்லீவ் மேலே வச்சு லாக் பண்ணணும். லாக் பண்ணால் தான் அதுக்கு இந்த ஸ்லீவுக்கு மேலே தான் நம்ம டிஸ்பிளே வைக்கணும். இந்த ஸ்லீவ் வந்து 2 வேலை செய்யும். ஒரு வேலை என்னென்னா அந்த பேப்பரை கீழே விழாத அளவுக்கு அப்படியே பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே நம்ம வைக்கும்போது இது மேலே தான் வந்து டிஸ்பிளே வைக்கிறதா இருக்கும். அதில் தனியாக பார்த்திங்கன்னா தனியாக பஞ்ச் மாதிரி வச்சுருப்பாங்க. டிஸ்பிளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இடமும் இருக்கும் அதில். அடுத்தது சேஸ் ரெடி பண்ணியாச்சு, பேக்லைட் வச்சாச்சு, ரிஃப்ளெக்டர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீனு கரெக்டாக பரவுற மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ஒயிட் ஸ்க்ரீன் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஸ்லீவ் ரெடி பண்ணி டிஸ்பிளே கரெக்டாக உட்கார மாதிரி தனியாக ட்ராக், அதெல்லாம் பார்த்தா ட்ராக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வைக்கும்போது முட்டாத அளவுக்கு முட்டி நிற்கும். ஏன்னா நம்ம டிவி தூக்கும்போதோ வரும்போதோ டிவி ஆடக்கூடாதுன்றதுக்காக தனியாக பஞ்சு மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் அந்த ஸ்லீவ் வச்சுருப்பாங்க. நம்ம டிஸ்பிளே வந்து
கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அந்த ட்ரே மாதிரி தனியாக இருக்கும். இப்போ பேக் லைட் எரியுதான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தனியாக பார்த்தீங்கன்னா பேக் லைட் டெஸ்டர் வச்சு செக் பண்ணுறேன். கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வெளிச்சம் வந்துடுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பேக் லைட் எரியிற மாதிரியே லைட்டாக தெரியுது. இது பார்த்தீங்கன்னா கம்பெனி டிவியில் வந்து சுத்தமாக தெரியாது. ஏன்னா அவங்க 3 ரெஃப்ராக்டர் வச்சுருப்பாங்க, 3 பேப்பர் வச்சுருப்பாங்க. இது ஒரு பேப்பர்ன்றதுனால லைட்டு உள்ளே எரியுது தெரியுற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் இது டிஸ்பிளே மேலே வைக்கும்போது அந்த லைட் எரியுது தெரியாது, சில டிவியில் தெரியும். சரி, ஓகே. அடுத்தது டிஸ்பிளே செட் பண்ணியாச்சு. டிஸ்பிளே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து ஸ்லீவ் இருக்குல்ல, அந்த டிவியினுடைய கம்பெனி பேர் இருக்கும் பாருங்கள். இப்போ எல்ஜினா எல்ஜி, கோடாக்குனா கோடாக்கு. இந்த எல்ஜி அந்த ஸ்லீவ் எடுத்து மேலே வச்சு லாக் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த டிஸ்பிளே பிடிச்சிக்கு. இப்போ வந்து டிஸ்பிளே வந்து கரெக்டாக படுத்துக்குது. இப்போ வந்து அந்த டிஸ்பிளே நவராத அளவுக்கு நம்ம மேலே வந்து தனியாக ஸ்லீவ் போட்டு ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணால் தான் டிஸ்பிளே அங்கே இங்கே நவராது, கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணி டிஸ்பிளேவும் பின்னாடி வச்சு ஒட்டி ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு ஆக மொத்தம். இப்போ நம்ம மதர் போர்டு மட்டும் வைக்கிற வேலை. மதர் போர்டு வச்சு பேக்கில் அடித்து செக் பண்ணியாச்சு. மதர் போர்டில் லைன் கொடுத்து அப்புறம் பட்டனுக்கு லைன் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு தேட போகிறோம். மதர் போர்டு ஏகப்பட்ட போர்டு இருக்குது. இது வந்து பேசிக் பண்ணுறதுனால சாதா ஒரு போர்டு தான் எடுக்கிறோம். ஏன்னா இந்த பேக்லைட் பார்த்தீங்கன்னா 2 எல்இடி தான். இந்த 2 எல்இடி தேவையான சப்ளை பார்த்திங்கன்னா ஒரு 35 வோல்ட்டு தான் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 35 வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மதர் போர்டு எடுத்துருக்குறோம். அந்த மதர் போர்டு எடுத்து இதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு எல்இடி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் வரும். 4 ஒயரை 2 எல்இடியும் சீரிஸில் போட்டோன்னா கிட்டத்தட்ட 30 வோல்ட் வரும். 30 வோல்ட் வரைக்கும் நான் செட் பண்ணி அந்த பேக் லைட்டில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒயர் எதுனா கேட்டிங்கன்னா சென்சார் ஒயரும் பட்டன் ஒயரும் இது. அப்போ வந்து பேக் லைட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சென்சார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் கவரில் ஸ்பீக்கர் ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 75% வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் பவர் சப்ளை கொடுத்து சென்சார் லைட் எரிஞ்ச உடனே ஆன் பண்ணால் படம் வந்துடும். அவ்வளோதான் சார். இப்போ வந்து டிவி அசம்பிள் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சென்சரை போட்டு ஃபிட் பண்ணிட்டு இப்போ அடுத்த வேலை என்னென்னா பவர் சப்ளை கொடுக்கணும். அப்புறம் டிஸ்பிளேவுக்கு பார்த்திங்கன்னா எல்இடிஎஸ் கேபிள் கொடுக்கணும். அவ்வளோதான். எல்லா வேலையும் ஃபினிஷ் ஆகிடுது. இப்போ நம்ம டிஸ்பிளேவுக்கு வந்து பேக் லைட்டுக்கு லைன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சென்சருக்கு லைன் கொடுத்துட்டோம். ஸ்பீக்கருக்கு அது மொத்தம் பேக் லைட் அது ஸ்பீக்கருக்கு லைன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் கேபிள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்இடிஎஸ் கேபிள் போய்ட்டு டிஸ்பிளேக்கு லைன் கொடுக்கணும். அவ்வளோதான். எல்லா வேலையும் ஃபினிஷ்டு. இப்போ டிவியை போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு படம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான் வீடியோ. இப்போ சப்போஸ் இதில் எதனா புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒரு மெக்கானிக்காக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெக்கானிக்காக ஆகலாம். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.